நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய தாயாரான மோகினி மணி அவர்கள் சமீபத்தில் காலமானாங்க. இவங்களுக்கு வயது 89. வயது முதிர்வு காரணமாக இவங்க காலமாகி இருக்காங்க அப்படின்ற செய்தி வெளியாச்சு. இதனடுத்து ஏகே அவர்களை நேர்ல சந்தித்து மோகினி மணி அவர்களுக்கு பலருமே இறுதி அஞ்சலியுமே செலுத்தினாங்க. அதனுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள் வெளியாகி வைரலாச்சு. 2 வருடத்திற்கு முன்னாடி தந்தையை இழந்த ஏகே அவர்களுக்கு தற்போது தாயையுமே இழந்து மிக பெரும் சோகத்துல இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இவருடைய படம் பற்றி முக்கிய தகவல் ஒன்றுமே வெளியாகி இருக்கு. அதாவது ஏகே 64 படப்பிடிப்பு பல மாதங்களாகவே ஆரம்பிக்கப்படாமல் கிடப்புல போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா படத்துடைய இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த திரைப்படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்க உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா அதற்கான நேரம் வந்து விட்டதாம். இன்னும் 2 மாதங்கள்ல இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்பட உள்ளதாம். அதற்குள்ளாரையே ஏகே அவர்கள் வெளிநாடுகள்ல ஒரு கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்ள இருக்காரு. மேலும் அவர் ஒரு சில வாரங்கள் ஓய்வெடுக்க உள்ளதாக சொல்லப்படுது. அதன் பின்னர் தான் ஏகே 64 படப்பிடிப்புல கலந்து கொள்ள இருக்காரா. சோ இந்த படத்திற்கான டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் இன்னும் 2 வாரங்கள்ல ரிலீஸ் ஆக இருக்காம். படத்திற்கு கேங் அப்படின்னு டைட்டில் வைத்துள்ளதாக சொல்லப்படுது. சோ கூடிய விரைவிலேயே ஃபர்ஸ்ட் லுக்குடன் கூடிய டைட்டில் வெளியாக இருக்கு. இதற்காகவுமே ரசிகர்கள் அதீத ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஆவலுடன் வெயிட் பண்றீங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.